தூக்கலாகவே ஈக்கும். இப்போ அடுத்த இதில் பொரிச்சு வச்சிருந்த இஞ்சி வெள்ளைப்பூடு ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ 360. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு லாங் வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் டின்னருக்கு என்னவெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் வட்டலாப்பம் அவிச்சு எடுத்துக்கொண்டேன். இதுக்கு ஒரு 10 முட்டை மாய் எடுத்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு கருப்பட்டி சேர்த்திக்கிறேன். இப்போ திக்கான தேங்காய் பால் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இனி வர ஒவ்வொரு புதிய ரெசிபீஸும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாயிக்கும். அடுத்தது சீனி கருக்கி ஊற்றிக்கிறேன். இது கலரை கூட்டுறதுக்காக தான் நாங்கள் ஊற்றுறேன். அடுத்தது சீனி இனிப்பு கூடுதலாக தேவை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க சீனி சேர்த்தி கொள்ளலாம். அடுத்தது இதுக்கு வெனிலா எசன்ஸ் சிறிதளவு சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஏலக்காய், பட்டை இதை நல்லா இடித்து சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் வாசனை தூக்கலாகவே ஈக்கும். இப்போ அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ வட்டலாப்பம் அடுப்புக்கு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்குது. இது நான் விறகு அடுப்பில் தான் செஞ்செடுத்தேன். இது அவிப்படுற அந்த கேப்பில் இடியாப்ப கொத்துக்கு தேவையான எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். லீக்ஸ், கேரட், வெங்காயம், தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கோழி, 2 முட்டை, இதெல்லாம் இடியாப்பம் இந்த பேக்கெட்டில் வர இடியாப்பம் தான் நான் இன்றைக்கி இதுக்கு எடுத்துக்கிறேன். ஈஸியாக செய்யலாம் அப்படின்றனால தான் நாங்கள் இது எடுத்தேன். இது ஈஸியாக வேகக்கூடியது அப்படின்றனால தான் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதை சுடு தண்ணியில் 5 நிமிஷம் வச்சாவே போதும். அடுத்தது பிட்டு செஞ்சு எடுத்துக்கொண்டேன். அடுத்தது கோழியையும் ஆக்கி எடுத்துக்கிறோம். அடுத்தது நாங்கள் பருப்பு கறி ஒன்றும் செஞ்சு எடுத்துக்கொண்டோம். இப்போ இடியாப்ப கொத்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இதுக்கு பட்டரும் ஆயிலும் சேர்த்துக்கொள்ளணும். பட்டர் ஏன் சேர்க்குறேன்னு சொன்னால் சுவை கூடுதலாகவே ஈக்கும் அப்படின்றனால தான் நான் பட்டர் சேர்த்திக்கொள்கிறேன். இதில் இஞ்சி வெள்ளைப்பூடு நாங்கள் நல்லா பொன்னிறம் வரும் வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது 2 முட்டை, இதையும் நல்லா பொரித்து வேறையாக எடுத்துக்கொள்ளணும். இதை வேறையாக பொரிச்சு எடுக்கிறேன்னு கேட்டால் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் அப்படின்றனால தான். அடுத்தது தேவையான அளவு சிக்கனையும் சின்ன துண்டுகளாக எடுத்து அதையும் பொரித்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பொரித்து எடுத்துக்கிறேன். அதே ஆயிலில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம். அடுத்தது லீக்ஸ், அதோட கேரட் இதையும் இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு மசாலாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். அடுத்தது உப்பும் சிறிதளவு தேவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க. அடுத்தது சுவையை இன்னும் கூட்டணும் அப்படின்றனால சிக்கன் கியூப் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம்டா சேர்த்திக்கொள்ளலாம். அடுத்தது இடியாப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த இதில் பொரிச்சு வச்சிருந்த இஞ்சி வெள்ளைப்பூடு, முட்டை, சிக்கன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.